பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னதான் டிஎன்டிஜேயில் ஒருவர் கல்வியாளராக இருந்தாலும் டிஎன்டிஜே உடைய கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும் அவர் கடைசியில இந்த கொள்கையை விட்டு வழிகேட்டுக்கு போவாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? எந்த அளவுக்கு இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஹதீஸையும் இயக்க சிந்தனையையும் கலந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒருத்தர் இருப்பாரு, அவர் நல்ல சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் சின்னொரு இடைவெளிதான் இருக்கும். ஆனால் அவர் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்வதனால், நரகத்துக்குரிய ஒரு செயலை செய்யறதுனால அவர் நரகத்துக்கு போயிடுவாரு. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருத்தர் இருப்பாரு, அவர் நரகத்துக்குரிய காரியங்களை செய்து நரகத்துக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கத்துக்குரியவராக இருப்பாரு. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதனால் அவர் சொர்க்கவாசியாக மாறுவார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாரு கொள்கையில இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணுமே தவிர, குர்ஆனுடைய அடிப்படையில தான் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை வகைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர எந்த ஹதீஸ்களை இமாமு சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சஹீஹ் என்றும் அவருக்கு பிடிக்காத லைஃப் என்றும் எவரும் நிராகரிக்கல. இந்த சஹீஹ் லைஃப்ங்கிறத கூட 14 நூற்றாண்டுக்கு பிறகு நாங்களா கழிச்சு கேட்கிறோம்? நாங்களும் கழிக்கல. நீங்க பிடிக்கிறது பிடிக்காத அடிப்படையை முடிவு செய்யறாங்கிறீங்களே, இது அந்த ஹதீஸ்களை மேதைகள் மீது நீங்க சுமத்துறீங்க, இங்க மீது சுமத்துல. நாங்களா இது சஹீஹ் நாங்க லைஃப் தீர்மானிக்கிறோம். ஏற்கனவே இந்த நாள் இந்த கேரக்டர் அவங்க எழுதி வச்சதை வச்சுதான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கிறைய. இதை விளங்கிக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹு தஆலா எனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான். டிஎன்டிஜே, எஸ்எல்டிஜே என்ற அந்த இரண்டு அமைப்பினர்களும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ, அது சிஹராக இருக்கலாம், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைப்பாடா இருக்கலாம். இந்த ரெண்டும் சுத்த வழிகேடு. திருமறை குர்ஆனுக்கும் தூய ஹதீஸுக்கும் மிக தொலை தூரத்தில் உள்ள வீசி எறியப்பட வேண்டிய ஒரு வழிகேட்டு சிந்தனை என்பதை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே அதை தந்தான். எனவே அதை நான் புரிந்து கொண்டேன், ஆதாரங்கள் அடிப்படையில் புரிந்திருக்கிறேன். நடுவுல அவர் வழி தவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. யோசிக்கணும். யோசிச்சு அது ஏற்கத்தக்கத வாக்குக்கு ஹிலாஃபுல் வாக்கையா இருக்குது, வாக்கியக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்களேன். அதுவே ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு அது மாத்தமா இருக்குது. சூரியன் மறையுது, உண்மையில மறையுதா? அந்த காலத்துல மறையுதுன்னு நினைச்சாங்க, உண்மைக்கு மறையல. அது இன்னொரு பகுதியில் இருந்துட்டு தான் இருக்குது. அதான் நம்ம இப்ப மேல அமெரிக்கா எவ்வளவு இருக்குது. அப்ப சூரியன் மறையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்காரு. ரசூல் சொல்லி இருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை அது மௌகுஃபா இருக்கலாம். நம்ம அப்படி என்ன அளவுக்கு செய்யலாம்னு கேட்டா, அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய கருத்தா சொன்னது அடுத்து வந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக சொல்லிட்டாரு. அதுதான் நடந்திருக்க முடியும். சூரியன் உண்மையில எங்கேயும் போகலாம் இல்ல. இந்த வசனத்தை அல்லாஹ்வின் ரசூல் சொல்லி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா இந்த வசனத்துல சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தை எல்லாம் வருது. அல்-அன்ஆம் என்ற சூராவின் 78வது வசனத்தில் சூரியன் உதயமாவதை கண்டபொழுது இது எனது இரட்சகன், இது மிக பெரியது என்று அவர் கூறினார். சூரியன் மறைந்த பொழுது இதை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் நேரடி வார்த்தை, திருக்குர்ஆன் வசனம்ங்க. நடுவுல அவர் வழி தவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்யறதுனால அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்ப சில 50, 60, 70 குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை மறுப்போம். மீதி உள்ளதை ஏத்துக்கிறத செய்யறோம், ஹதீஸை மறுக்கிறோம். இப்படி அமைஞ்ச சிலதை மறுக்கிறோம். எண்ணி பார்த்தா 50 வரலாம், 60, 100 வரலாம், 200 வந்துட்டு போகுது. அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த செயலை நாங்க எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், இவ்வளவு காலம் என்னதான் இந்த ஜமாத்துல இருந்தாலும், என்னதான் கல்வியாளராக இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும், கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு முடிவின் காரணத்தினால, சரியான குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு முடிவை எடுக்காத காரணத்தினால வழி தவறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றது ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டிருப்பார், சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது, அந்த அளவுக்கு சுவனத்தை நெருங்கி விடுவார். ஆனால் இறுதியில் அவர் நரகவாசி செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவார். எனவே அவர் நரகத்தில் சென்று விடுவார். இந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா, ஒரு மனுஷன் சொர்க்கவாசியா இருக்கிறான், சொர்க்கவாசிகள் செய்யற காரியத்தை செய்யறான், ஆனா கடைசியில் அவன் நரகவாசி காரியத்தை செஞ்சு அவன் நரகவாசியா மாறுகிறானா இல்லையா?
அது மாதிரிதான் எங்க ஜமாத்துல பிரச்சாரர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க, வழிகேட்டுக்கு போயிறாங்கிற அடிப்படையில இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறதை நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டு அவருடைய கடைசி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா எனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான். டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே என்ற அந்த இரண்டு அமைப்பினர்களும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அது சிகராக இருக்கலாம், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கலாம். இந்த ரெண்டும் சுத்த வழிகேடு, திருமறை குர்ஆனுக்கும் தூய ஹதீஸுக்கும் மிக தொலை தூரத்தில் உள்ள வீசி எறியப்பட வேண்டிய ஒரு வழிகேட்டு சிந்தனை என்பதை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே அதை தந்தான். எனவே அதை நான் புரிந்து கொண்டேன், ஆதாரங்கள் அடிப்படையில் புரிந்திருக்கிறேன். அப்படி எதுவும் கிடையாது. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பி அமலி அஹ்லின் நார், நரகவாசிகள் செய்யற காரியத்தை செஞ்சு அவன் என்ன செய்வான், வழிகேட்டுக்கு போவான், நரகவாசியா இறுதியில மாறுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். 7001வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. அதுக்கடுத்து 7002 அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஹதீஸ்கள் புகாரியில 7001 7002. இதுல இந்த சொல்லக்கூடிய செய்தி ஆட்கள்லாம் பார்த்தா யாருமே குறை உள்ள ஆட்களா தெரியல. அப்போ சஹாபி சொல்வாரு, சஹாபிட்ட இருந்து இன்னொருத்தர் சொல்வாரு, இன்னொருத்தர் சொல்வாரு, இன்னொருத்தர் இருந்து புகாரி இமாமு கிடைக்கும் இல்லையா? இந்த நபர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்கும் அந்த இமாமுகள் ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாம் நல்ல ஆளுக்கு, நம்பிக்கையான ஆட்கள் முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்பிக்கையான ஆட்கள் வழியாக ஒரு செய்தி வரும்போது சரியான ஹதீஸ் என்ற முடிவை அவங்க எடுப்பாங்க. இதுவும் இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டிய, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமா பேசணும்ன்றதுக்காக வேண்டிய இட்டு கட்டின ஒரு செய்திங்க. என்ன செய்தின்னு சொன்னா, அறிவிப்பாளர் அடிப்படையில சரியான ஒரு செய்தி தான். அறிவிப்பாளர் அடிப்படையில சரியான ஒரு செய்தி தான். என்ன செய்தி என்று சொன்னா, அதாவது சஹலான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அதே போல அபு ஹுதைஃபா இவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. இவர்களுடைய அடிமையாக சாலிம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. டிஎன்டிஜில உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்றீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நரகவாசிகள் செய்யக்கூடிய காரியம் அது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மறுக்கிறது, அந்த நபிமொழிகளுக்கு எதிராக வாயடிக்கிறது. யார் நமக்கு குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பாதுகாத்து கொடுத்தாங்களோ அதே மக்கள் இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னது அப்படின்னு சாட்சி சொல்றாங்க, ஒன்றுபட்டு சொல்றாங்க. புகாரியில முஸ்லிம்ல கண்ணேறி இருக்குன்னு நபி சொன்னதா 9க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. எல்லாமே சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹல் இப்னு உனைஸ் அறிவிக்கிறாங்க. எத்தனை சஹாபி! அப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் இணை வைப்பு சிறுக்கு அதை நம்ப கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களுக்கு எதிராக பேசிக் கொண்டு இருக்கிறீங்களே, அப்ப இது நரகவாசிகளுடைய செயலா, ஏன்னா இது கெட்ட செயலா, அல்லது அந்த ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்காதீங்க, நமக்கு யாரு குர்ஆனையும் சுன்னாவையும் கொடுத்தாங்களோ அவங்க தாங்க இதெல்லாம் சரியான செய்தின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுல எந்த குறையும் இல்லையங்க, உங்களுடைய சிந்தனை தான் குறை இருக்கிறது. நபிகளாருடைய ஹதீஸ்களை நம்பரும் நம்ம சொல்றோம், இதுதானே அவங்களுக்கு நமக்கு உள்ள பிரச்சனை. அப்ப இது நரகவாசிகளுடைய செயலா, ரெண்டுல எது நரகவாசிகளுடைய செயல், ரெண்டுல எது வழிகேடு என்பதை நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களே.